எஸ்ஆர்எஸ் தமிழ் வானொலிக்கும் வானொலியின் உரிமையாளர் திருவாளர் ரவிஷான் அவர்களுக்கும் எஸ்ஆர்எஸ் தமிழ் வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். எஸ்ஆர்எஸ் தமிழ் வானொலியின் சமையல் குறிப்பு பகுதியினை எனக்கு வழங்கி வாய்ப்பளித்த ரவிஷான் அவர்களுக்கு நன்றியை கூறிக்கொண்டு உங்களோடு சமையல் குறிப்பில் இணைந்து கொள்ளும் நான் யாழ்ப்பாணத்திலிருந்து தங்கராசா வதனி. இன்றைய சமையல் குறிப்பு பகுதியில் பெரியோர்களும் சிறியவர்களும் விரும்பி உண்ணும் உணவான பூந்திலட்டுக்கு தேவையான பொருட்கள்: 500 கிராம் கடலை மாவு, 250 கிராம் சீனி, தேவையான அளவு உப்பு, 1 லிட்டர் எண்ணெய், 50 கிராம் கற்கண்டு, 50 கிராம் பிளம்ஸு, 25 கிராம் கஜு, 1 சிட்டிகை கலரிங், ஏலக்காய் 5. இனி இதனை எவ்வாறு செய்வதென்பதனை கேட்போம். முதலில் ஒரு பாத்திரத்தை எடுத்து அதனுள் கடலை மாவை இட்டு 2 டம்ளர் தண்ணீரை ஊற்றி கரைத்து கொள்ள வேண்டும். கடலை மாவை தோசை பதத்துக்கு வரும் வரை தண்ணீரை ஊற்றி கரைத்து கொள்ள வேண்டும். பின்னர் ஒரு தாட்சியை அடுப்பில் வைத்து அதனுள் எண்ணெயை ஊற்றி கொள்ள வேண்டும். எண்ணெய் நன்றாக கொதித்ததும் பூந்தி கரண்டி அல்லது கண்கரண்டி இருப்பின் அதனுள் கரைத்து வைத்த மாவை அந்த கரண்டியுள் ஊற்றி பூந்தி பதம் வரும் வரை பொரித்து எடுத்துக்கொள்ள வேண்டும். பின்னர் இன்னொரு தாட்சியில் சீனியை 1/2 டம்ளர் தண்ணீர் விட்டு பாகு காய்ச்சவும். பாகினுள் சிறிதளவு கலரிங் பவுடரை சேர்த்து கம்பி பதம் வரும் வரை பாகினை காய்ச்சிக்கொள்ளவும். பின்னர் அடுப்பை ஆஃப் பண்ணி விட்டு பொரித்து வைத்த பூந்தியினை பாகினுள் சேர்த்து கொள்ளவும். அதனுள் கற்கண்டு, பிளம்ஸு, ஏலக்காய் தூள் சேர்த்து கிளறி கொள்ளவும். கிளறிய பின்பு நெய் சேர்த்து கொள்ளலாம். 1/2 மணி நேரம் கழித்து சிறிய சிறிய உருண்டையாக பிடித்து கொள்ளுங்கள். அனைவரும் விரும்பி உண்ணக்கூடிய பூந்திலட்டு தயாராகி விட்டது. இதுவரை நேரமும் எஸ்ஆர்எஸ் தமிழ் வானொலியில் எனது சமையல் குறிப்பினை கேட்டு பிரயோசனப்படுவீர்கள் என்று நம்பிக்கையுடன் எனக்கு இந்த வாய்ப்பினை தந்த எஸ்ஆர்எஸ் தமிழ் வானொலிக்கும் திரு ரவிஷான் அவர்களுக்கும் நன்றிகளை கூறிக்கொண்டு வாழ்த்திய அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றிகளை கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு சமையல் குறிப்புடன் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறும் நான் தங்கராசா வதனி. நன்றி, வணக்கம். எஸ்ஆர்எஸ் தமிழ் வானொலிக்கும் வானொலியின் உரிமையாளர் திருவாளர் ரவிஷான் அவர்களுக்கும் எஸ்ஆர்எஸ் தமிழ் வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். காற்றலையில் சமையல் குறிப்பு பகுதி ஊடாக இணைந்து கொள்ளும் நான் தங்கராசா வதனி. இன்று சமையல் குறிப்பு பகுதியில் பார்க்க போகும் உணவு இலைக்கஞ்சி. இவ்விலைக்கஞ்சி எமக்கு உடலுக்கு மிகவும் சத்தான உணவாகும். இவ்விலைக்கஞ்சியினை உண்ணுவதனால் புரதச்சத்து, இரும்பு சத்து என்பன எமக்கு கிடைக்கிறது. இவ்விலைக்கஞ்சியினை செய்வதற்கு தேவையான பொருள்: 1 சுண்டு அரிசி, 1 கப் தேங்காய்ப்பால், உப்பு
சிறிதளவு 100 கிராம் பயறு அல்லது முழு உளுந்து. இலைகள் முருங்கை இலை, கொவ்வை இலை, முசுட்டை இலை. இனி இதனை எவ்வாறு செய்வதென்று கேட்போமா? முதலில் ஒரு அளவான பாத்திரத்தை எடுத்து அந்த பாத்திரத்தின் அரைவாசிக்கு நீர் எடுத்து கொள்ளுங்கள். எடுத்த நீரினை அடுப்பில் வைத்து நன்கு கொதித்து வந்ததும் அதனுள் எடுத்து வைத்துள்ள 1 கப் சிவப்பு அரிசியும் பயற்றினையும் சேர்த்து நன்று கழுவி அடுப்பில் உள்ள கொதித்த நீரில் சேர்த்து கொள்ளவும். அதில் உப்பு சிறிதளவு சேர்த்து கொள்ளவும். பயற்றுக்கு பதிலாக உளுந்தையும் விரும்பினால் சேர்த்து கொள்ளலாம். உளுந்து சேர்ப்பதாயின் அதனில் வறுத்து தோலை நீக்கி சேர்த்து கொள்ளவும். பயறு உளுந்து இரண்டிலும் புரதச்சத்து உள்ளதால் கஞ்சியில் இதனை சேர்த்து கொள்வது நல்லது. அரிசி பயறு சேர்ந்த பின்னர் நன்றாக அவிந்து வந்ததும் கெட்டியான 1 கப் தேங்காய் பாலினை அதனுள் சேர்த்து கொள்ளவும். தேங்காய்பால் சேர்த்த பின்னர் நன்கு கிளறி பாத்திரத்தை மூடி வைத்து வைக்கவும். கஞ்சி கொதித்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணி விட்டு கஞ்சியுள் நாம் எடுத்து வைத்துள்ள இலைகளை சேர்த்து 4 நிமிடங்கள் மூடி வைக்கவும். 4 மணி நாம் சேர்த்து கொண்ட இலைகளில் இரும்பு சத்து உள்ளது. இது எமது உடலுக்கு மிகவும் ஆரோக்கியத்தை தருகின்றது. மூடி வைத்துள்ள இலை கஞ்சியினை 4 நிமிடத்துக்கு பின்னர் பரிமாறிக்கொள்ளலாம். இன்று ஆரோக்கியமான இலை கஞ்சியினை எவ்வாறு செய்வது என்பதனை கேட்டோம். இத்துடன் சமையல் குறிப்பு பகுதி நிறைவுக்கு வருகிறது. இவ்வாய்ப்பினை வழங்கிய SRS தமிழ் வானொலியின் உரிமையாளர் திரு ரவிஷான் அவர்களுக்கும் இவ்வளவு நேரமும் இந்த நிகழ்ச்சியினை கேட்டு ரசித்த நேயர்கள் அனைவருக்கும் நன்றியை கூறி விடைபெற்றுக் கொள்ளும் நான் தங்கராசா பதனி. SRS தமிழ் வானொலிக்கும் வானொலியின் உரிமையாளர் திருவாளர் ரவிஷான் அவர்களுக்கும் SRS தமிழ் வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். காட்டலையில் சமையல் குறிப்பு பகுதி ஊடாக இணைந்து கொள்ளும் நான் தங்கராஜா வதனி. இன்று சமையல் குறிப்பு பகுதியில் இறால் உப்புமா எவ்வாறு செய்வதென்பதனை கேட்போம். அதற்கு தேவையான பொருட்கள்: இறால் 250 கிராம், ரவை 300 கிராம், நெய் 1 மேசைக்கரண்டி, சின்ன வெங்காயம் 100 கிராம், இஞ்சி 1 துண்டு, உள்ளி 2 பல்லு, பச்சை மிளகாய் 8, தேங்காய் எண்ணெய் 2 மேசக்கரண்டி, கடுகு 3 சிட்டிகை, கருவேப்பிலை 2 நெட்டு, தக்காளி பழம் 2, உப்பு அதற்கு ஏற்பவை. நாம் இனி இறால் உப்புமா எவ்வாறு செய்வது என்பதனை கேட்போம். முதலில் வெங்காயம், உள்ளி, இஞ்சி, பச்சை மிளகாய் என்பனவற்றை
துப்புரவு செய்து கழுவிக்கொள்க. பின்னர் அதனை அளவான துண்டுகளாக வெட்டி கொள்ளவும். அதன் பின்னர் தக்காளி பழத்தை கழுவி சிறிய துண்டுகளாக வெட்டி அதனை கிரைண்டரில் அடித்து கொள்க. பின்னர் இறாலை துப்புரவு செய்து கழுவிக்கொள்க. பின்னர் அரைத்து வைத்துள்ள தக்காளி சாற்றை ஒரு பாத்திரத்தில் ஊற்றி அதனுள் இறாலையும் இட்டு அளவிற்கு உப்பும் சேர்த்து கொதிக்க வைத்து கொள்க. இறால் அவிந்து நீர்த்தன்மை வரும்போது இறக்கிக் கொள்க. பின்னர் ஒரு தாட்சியை அடுப்பில் வைத்து அதனுள் நெய்யை இட்டு அது உருகியதும் துப்புரவு செய்த ரவையை கொட்டி மெல்லிய பொன்னிறமாக வறுத்து எடுத்து வைத்து கொள்க. வேறு ஒரு தாட்சியை அடுப்பில் வைத்து அதனுள் தேங்காய் எண்ணெயை விட்டு அது கொதித்ததும் அதனுள் கடுகை இட்டு அது பொரிந்து வந்ததும் அதனுள் வெட்டி வைத்துள்ள வெங்காயம், பச்சை மிளகாய், உள்ளி, இஞ்சி, கருவேப்பிலை என்பனவற்றை இட்டு வதங்கி வந்ததும் அதனுள் 2 டம்ளர் தண்ணீர் விட்டு கொதித்ததும் அதனுள் சிறிது சிறிதாக ரவையை சேர்த்து கிளறி நாம் செய்து வைத்த இறால் கலவையையும் சேர்த்து நன்றாக கலந்து இறக்கிக் கொள்க. சுவையான இறால் உப்புமா தயாராகிவிட்டது. இத்துடன் எமது சமையல் குறிப்பு பகுதி நிறைவுக்கு வருகிறது. இந்த வாய்ப்பினை தந்த SRS தமிழ் வானொலி உரிமையாளர் ரவிஷான் அவர்களுக்கும் இதுவரை நேரமும் இந்த நிகழ்ச்சியினை கேட்டு ரசித்த அனைத்து உறவுகளுக்கும் நன்றியை கூறிக்கொண்டு அடுத்த வாரம் இன்னொரு சமையல் குறிப்புடன் இணைந்து கொள்ளும் நான் தங்கராசா பதனி. நன்றி, வணக்கம். SRS தமிழ் வானொலிக்கும் வானொலியின் உரிமையாளர் திருவாளர் ரவிஷான் அவர்களுக்கும் SRS தமிழ் வானொலியை கேட்டு ரசிக்கும் உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் இந்நேர வணக்கங்கள். காற்றலையில் சமையல் குறிப்பு பகுதி ஊடாக இணைந்து கொள்ளும் நான் தங்கராஜா பதனி. SRS தமிழ் வானொலியின் உரிமையாளர் திருவாளர் ரவிஷான் அவர்களுக்கும் உலக தமிழர்கள் அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இன்றைய சமையல் குறிப்பு பகுதியில் நாம் கேட்க போவது புதுவருட ஸ்பெஷல் இனிப்பு முறுக்கு. இவ்வினிப்பு முறுக்குக்கு செய்வதற்கு தேவையான பொருட்கள்: ரவை 100 கிராம், அவித்த கோதுமை மா 100 கிராம், சீனி 3 மேசைக்கரண்டி, முட்டை 1, உப்பு தேவைக்கு, பால்மா 1 மேசைக்கரண்டி, மாஜரின் 1 தேக்கரண்டி, தண்ணீர் அளவிற்கு, பேக்கிங் பவுடர் 1 தேக்கரண்டி, தேங்காய் எண்ணெய் 1/2 போத்தல். இனி இனிப்பு முறுக்கு எவ்வாறு செய்வது என்பதனை கேட்போம். முதலில் ரவையை துப்புரவு ஆக்கி அடித்து ஓரளவாக வறுத்து வைத்து கொள்க. பின்னர் ஒரு பாத்திரத்தில் முட்டையை உடைத்து விட்டு அதனுள் சீனியும் சேர்த்து நன்கு அடித்து கொள்க. பின்னர் அதனுள் ரவை, பால்மா, கோதுமை மா, பேக்கிங் பவுடர், மாஜரின், உப்பு என்பனவற்றை சேர்த்து நன்றாக பிசைந்து அளவிற்கு தண்ணீர் விட்டு கையில் ஒட்டாத பதத்திற்கு அடித்து குழைத்து கொள்க. பின்னர் முறுக்குரலில் பெரிய துவாரமுள்ள அச்சை போட்டு
குழைத்து வைத்துள்ள மாவை உரலில் வைத்து உள்ளங்கையளவிற்கு வட்டமாக எண்ணெயை பூசிய வாழையிலையில் அல்லது ஒரு தட்டையான தட்டில் பிழிந்து கொதிக்கும் எண்ணெயில் போட்டு பொன்னிறமாக பொரித்து எடுக்க வேண்டும். ஆறிய பின்னர் இனிப்பு முறுக்கினை பரிமாறிக்கொள்ளலாம். சுவையான புதுவருட ஸ்பெஷல் இனிப்பு முறுக்கு தயாராகிவிடும். இத்துடன் எமது சமையல் குறிப்பு பகுதியினை நிறைவுக்கு வருகிறது. இந்த வாய்ப்பினை தந்த SRS தமிழ் வானொலிக்கும் வானொலியின் உரிமையாளர் திருவாளர் ரவிஷான் அவர்களுக்கும் இதுவரை நேரமும் இந்த நிகழ்ச்சியினை கேட்டு ரசித்த அனைத்து உறவுகளுக்கும் நன்றியை கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு முறை உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இன்னொரு சமையல் குறிப்புடன் இணைந்து கொள்ளும் நான் தங்கராஜா பதனி. நன்றி, வணக்கம். SRS தமிழ் வானொலிக்கும் வானொலியின் உரிமையாளர் திருவாளர் ரவிஷான் அவர்களுக்கும் SRS தமிழ் வானொலியை கேட்டு ரசிக்கும் உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் இந்நேர வணக்கங்கள். காற்றலையில் சமையல் குறிப்பு பகுதி ஊடாக இணைந்து கொள்ளும் நான் தங்கராஜா பதனி. இன்றைய சமையல் குறிப்பு பகுதியில் நாம் கேட்கப் போவது கணவாய் கறி. அதற்கு தேவையான பொருட்கள்: கணவாய் 1 கிலோ, தேங்காய் 1, வெங்காயம் 100 கிராம், பச்சை மிளகாய் 4, உள்ளி 8 பல்லு, இஞ்சி 1 துண்டு, வெந்தயம் 1 தேக்கரண்டி, கருவேப்பிலை 2 நெட்டு, ரம்பை 3 துண்டு, மிளகாய்த்தூள் 4 மேசைக்கரண்டி, தேங்காய் எண்ணெய் 4 மேசைக்கரண்டி, உப்பு அளவிற்கு, தேசிப்புளி அளவிற்கு, மசாலா தூள் 1 தேக்கரண்டி, பெருஞ்சீரகம் 1 தேக்கரண்டி, கடுகு 2 சிட்டிகை, சிக்கன் சூப் 1 கட்டி. இனி இதை எப்படி செய்வது என்பதனை கேட்போம். முதலில் கணவாயை துப்புரவு ஆக்கி கழுவிய பின்னர் அதனை பாவற்காய் வெட்டுவது போல வட்டம் வட்டமாக வெட்டி வைத்து கொள்க. பின்னர் உள்ளி, இஞ்சி என்பனவற்றை துப்புரவு ஆக்கி நன்றாக அரைத்தெடுத்து கொள்க. பின்பு அரைத்த கூட்டை மிளகாய்த்தூள் என்பனவற்றை வெட்டி வைத்துள்ள கணவாயிலிட்டு நன்றாக பிசைந்து சேர்த்து அரை மணி நேரம் வரை வைத்து கொள்க. வெங்காயம், பச்சை மிளகாய் என்பனவற்றை துப்புரவு ஆக்கி கழுவி சிறிய சிறிய துண்டுகளாக வெட்டி கொள்க. தேங்காயை திருவி தண்ணீர் சிறிதாக விட்டு 1 டம்ளர் முதல் பாலினை பிழிந்தெடுத்து கொள்க. பின்பு தாட்சியை அடுப்பில் வைத்து 3 மேசைக்கரண்டி எண்ணெயை இட்டு காய்ந்த பின்னர் கடுகை போட்டு வெடிக்க வைத்து வெட்டிய வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, ரம்பை என்பனவற்றை இட்டு 3/4 பதமாக வதங்கிய பின்னர் பெருஞ்சீரகம், வெந்தயம், கணவாய் என்பனவற்றை இட்டு நன்றாக கிளறி சேர்த்து மூடி வைத்து விடவும். கணவாய் அவிந்து வாசனை வரும்போது முதல் பால், சிக்கன் கியூப் அளவிற்கு உப்பு என்பனவற்றை இட்டு நன்றாக திளாவி சேர்த்து கொண்ட பின்னர் மெல்லிய நெருப்பில் மூடி அவிய விடவும். கறி நன்றாக திரண்டு பிரட்டல் பதத்தை அடைந்த போது மசாலா தூளை சேர்த்து இறக்கி வைத்து தேசி புளி கலந்து பரிமாறிக்கொள்ளலாம். இத்துடன் எமது சமையல் குறிப்பு பகுதி நிறைவுக்கு வருகிறது. இந்த வாய்ப்பினை தந்த SRS தமிழ் வானொலிக்கும் வானொலியின் உரிமையாளர் திருவாளர் ரவிஷான் அவர்களுக்கும் இதுவரை நேரமும் இந்த நிகழ்ச்சியினை கேட்டு ரசித்த அனைத்து உறவுகளுக்கும் நன்றியை கூறிக்கொண்டு இன்னொரு சமையல் குறிப்பு பகுதியுடன் இணைந்து கொள்ளும் நான் தங்கராஜா பதனி. நன்றி, வணக்கம். SRS தமிழ் வானொலிக்கும் வானொலியின் உரிமையாளர் திருவாளர் ரவிஷான் அவர்களுக்கும்
SRS தமிழ் வானொலியை கேட்டு ரசிக்கும் உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் இந்நேர வணக்கங்கள். காற்றலையில் சமையல் குறிப்பு பகுதி ஊடாக இணைந்து கொள்ளும் நான் தங்கராஜா பதனி. இன்றைய சமையல் குறிப்பு பகுதியில் நாம் கேட்கப் போவது புளிசாதம். புளிசாதத்திற்கு தேவையான பொருட்கள்: சம்பா அரிசி அல்லது பச்சை அரிசி ஒரு சுண்டு, கடலைப்பருப்பு 50 கிராம், புளி 25 கிராம், செத்தல் 5, வெங்காயம் 3, உருளைக்கிழங்கு 250 கிராம், நெய் 2 மேசைக்கரண்டி, தேங்காய் எண்ணெய் 3 மேசைக்கரண்டி, மஞ்சள் தூள் 1 தேக்கரண்டி, மிளகுத்தூள் 1 தேக்கரண்டி, கடுகு 1 சிட்டிகை, பெருஞ்சீரகம் 1 சிட்டிகை, வெட்டிய கருவேப்பிலை 1 மேசைக்கரண்டி, உப்பு அளவிற்கு, தண்ணீர் 1/2 டம்ளர். இனி இதனை எவ்வாறு செய்வது என்பதனை கேட்போம். முதலில் கடலைப்பருப்பை துப்புரவாக்கி கழுவி 3 மணி நேரம் ஊற வைக்கவும். பானையில் நீரை கொதிக்க வைத்து அரிசியையும் கடலைப்பருப்பையும் கழுவி போட்டு அவிய விடவும். அவிந்து கஞ்சியை வடித்தெடுத்து விட்டு மீண்டும் அடுப்பில் சொற்ப நேரம் வைத்து ஈரப்பதம் முற்றாக நீங்கியதும் இறக்கி கொட்டி பரவி ஆறவிடவும். பின்னர் உருளைக்கிழங்கு, வெங்காயம், செத்தல் மிளகாய் என்பனவற்றை துப்புரவாக்கி கழுவி சிறிய துண்டுகளாக வெட்டி கொள்ளவும். பின்னர் வெட்டி வைத்துள்ள உருளைக்கிழங்கிற்கு உப்புத்தூள் பிரட்டி கொள்க. அடுப்பில் ஒரு தாச்சியை வைத்து அதனுள் தேங்காய் எண்ணெயை ஊற்றி கொள்க. எண்ணெய் கொதித்து வந்ததும் உருளைக்கிழங்கை பொரித்தெடுத்து கொள்ளவும். பின்பு தாச்சியில் நெய்யை காய வைத்து அதனுள் கடுகை போட்டு வெடிக்க வைத்து வெட்டிய வெங்காயம், சிறிதாக வெட்டிய செத்தல் மிளகாய் என்பனவற்றை போட்டு வதங்க விடவும். வதங்கியதும் நச்சீரகம், கருவேப்பிலை, மஞ்சள் தூள், மிளகுத்தூள் என்பனவற்றை போட்டு வதங்க விடவும். அதனுள் 1/2 டம்ளர் தண்ணீரில் கரைத்து வைத்துள்ள புளிக்கரைசலை விட்டு கொதித்து விட்ட பின்பு அளவிற்கு உப்பை சேர்த்து கொள்க. கொதித்து கொண்டிருக்கும் கலவையில் ஆற வைத்துள்ள சோற்றினையும் பொரித்த உருளைக்கிழங்கையும் கொட்டி நன்றாக கிளறி சுண்டத் தொடங்கியதும் இறக்கி ஆற வைத்த பின்னர் பரிமாறிக்கொள்ளலாம். இத்துடன் எமது சமையல் குறிப்பு பகுதி நிறைவுக்கு வருகிறது. இந்த வாய்ப்பினை தந்த SRS தமிழ் வானொலிக்கும் வானொலியின் உரிமையாளர் ரவிஷான் அவர்களுக்கும் இதுவரை நேரமும் இந்த நிகழ்ச்சியினை கேட்டு ரசித்த அனைத்து உறவுகளுக்கும் நன்றியை கூறிக்கொண்டு இன்னொரு சமையல் குறிப்பு பகுதியுடன் இணைந்து கொள்ளும் நான் தங்கராஜா பதனி. நன்றி, வணக்கம். SRS தமிழ் வானொலிக்கும் வானொலியின் உரிமையாளர் திருவாளர் ரவிஷான் அவர்களுக்கும் SRS தமிழ் வானொலியை கேட்டு ரசிக்கும் உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் இந்நேர வணக்கங்கள். காற்றலையில் சமையல் குறிப்பு பகுதியில் இணைந்து கொள்ளும் நான் தங்கராஜா பதனி. இன்றைய சமையல் குறிப்பு பகுதியில் நாம் கேட்கப் போவது பயிற்றமுருண்டை. பயிற்றமுருண்டை செய்வதற்கு தேவையான பொருட்கள்: பயறு 1/2 கிலோ, சீனி 1 சுண்டு, தேங்காய் பாதி, தண்ணீர் 3/4 டம்ளர், ஏலக்காய் 30, உப்பு 1 சிட்டிகை, தேங்காய் எண்ணெய் 1/2 போத்தல், தோய்ப்பான் கரைசல், கோதுமை மா 2 மேசைக்கரண்டி, அவித்த கோதுமை மா 1 மேசைக்கரண்டி, வறுத்த அரிசி மா 1 மேசைக்கரண்டி, மஞ்சள் தூள் 1 தேக்கரண்டி, உப்பு அளவிற்கு, தண்ணீர் அளவிற்கு. இதனை எவ்வாறு செய்வது என்பதனை கேட்போம். முதலில் பயறை கழுவி களைந்து நன்றாக காய வைத்தெடுத்து ஏலக்காயும் சேர்த்து திரித்தெடுத்து கொள்ள வேண்டும். தேங்காயை திருவி பொன்னிறமாக வறுத்தெடுத்து கொள்க. பயற்றம் மாவை அடித்து பாத்திரத்திலிட்டு 1 சிட்டிகை உப்பு, வறுத்த தேங்காய்ப்பு என்பனவற்றை இட்டு
நன்கு கலந்து வைத்து கொள்ள வேண்டும். சீனியை தாச்சியிலிட்டு தண்ணீரும் விட்டு அடுப்பில் வைத்து பாகு காய்ச்சுக. பாகு கையில் ஒட்டும் பிசுபிசுப்பான பதத்தை அடையும் போது இறக்கி பைட்டம்மா உள்ள பாத்திரத்தில் ஊற்றி கரண்டியால் நன்றாக சேர்த்து கொண்டு பின்னர் சிறு சிறு உருண்டைகளாக உருட்டி 3 மணி நேரம் வரை உணர வைத்து கொள்க. இனி தோய்ப்பான் கரைசல் எவ்வாறு செய்வது என்பதனை கேட்போம். கோதுமைமா, அவித்த கோதுமைமா, வறுத்த அரிசிமா என்பனவற்றை அரித்து பாத்திரத்தில் இட்டு அளவிற்கு உப்புத்தூள் மஞ்சள் தூள் சேர்த்து நன்கு கலந்து கொண்டு பின்னர் தண்ணீரை அளவிற்கு விட்டு தோசைமா பதத்திற்கு கரைத்தெடுத்து கொள்ள வேண்டும். பின்பு மாக்கரசலில் உருண்டைகளை ஒவ்வொன்றாக தோய்த்தெடுத்து கொதித்த எண்ணெயிலிட்டு பொன்னிறமாக பொரித்தெடுத்து கொள்ள வேண்டும். பொரித்தெடுத்து ஆறிய பின்னர் அதனை நாம் பரிமாறிக்கொள்ளலாம். இத்துடன் எமது சமையல் குறிப்பு பகுதி நிறைவுக்கு வருகிறது. இந்த வாய்ப்பினை தந்த SRS தமிழ் வானொலிக்கும் வானொலியின் உரிமையாளர் திருவாளர் ரவிஷான் அவர்களுக்கும் இதுவரை நேரமும் இந்த நிகழ்ச்சியினை கேட்டு ரசித்த அனைத்து உறவுகளுக்கும் நன்றிகளை கூறிக்கொண்டு இன்னொரு சமையல் குறிப்பு ஊடாக இணைந்து கொள்ளும் நான் தங்கராஜா வதனி. நன்றி, வணக்கம்.